வகல்லா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை அன்றி யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அவனை வயிற்றிலே சிரமத்துக்கு மேலால் சிரமப்பட்டவளாக சுமந்து தன்னுடைய எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்து பெற்றெடுக்கின்ற பொழுது, உலகத்திலே நாங்கள் பிறக்கின்ற பொழுது எம்முடைய தாய் பட்ட அந்த வேதனை இருக்கிறது. 1000 வருடங்கள் வாழ்ந்தேன், தாய்க்கு ஹிதுமத் செய்தேன், ஊழியம் செய்தாலும் ஈடு செய்ய முடியாத ரப்பனா ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நான் சிறுவராயத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றார்கள் எப்படி எனக்கு இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று யா அல்லாஹ் என்னுடைய பெற்றார்களுக்கு நீயும் இரக்கம் காட்டுவாயாக. பல பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் பார்ப்பதற்கு அந்த பாக்கியமற்றவர்களாக முதியோர் இல்லங்களில் பெற்றவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين، وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. وعن أبي أمامة رضي الله تعالى عنه أن رجلا قال رسول الله قال يا رسول الله ما حق الوالدين على ولدهما؟ قال رسول الله صلى الله عليه وسلم هما جنتك ونارك. رواه ابن ماجه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனே அல்லாஹ். அவனையே ஆரம்பத்தில் போற்றி புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதரும் சன்மார்க்க போதகருமாம் கண்மணியாம் நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இன்றைய ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையாம் இப்பள்ளி வாயிலில் நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹ், அல்லாஹுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற புண்ணிய நீயத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலையிலும்
அந்த வல்ல ரஹ்மானை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். தக்வா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடு எவைகளை வேண்டாமென்று விலக்கி ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பதாகும். உண்மையில் அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஈருலகிலுமே இறைவனின் திரு பொருத்தத்தை பெற வேண்டுமே என்பதற்காக உலகத்திலே வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே இறைவனால் ஏவப்பட்ட விடயங்களை தமது வாழ்க்கையிலே அணு அணுவாக எடுத்து நடப்பதோடு விலக்கப்பட்ட விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி நடப்பார்கள். அத்தகைய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்து அத்தனை படைப்புகளிலும் சிறந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக அழகான படைப்பாக மனிதர்களாகிய எங்களை படைத்து எமக்கென்று அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் அவனுடைய அருட்கொடையாக நியமத்தாக கொடுத்து அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் விலக்கல்களை விலகி நடக்குமாறும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க முடியாது, வாழ முடியாது. உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் உலகத்தில் விலகி நடப்பது அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய கடமைகளை இரண்டாக வகையாக பிரிக்கின்றார். இரண்டு வகைகளாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து வைத்திருக்கின்றார். அதில் ஒன்று ஹுகூகுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதர அமல்கள் அல்லாஹ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள், இபாதத்கள். இன்னும் ஒன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹுகூகுல் இன்சான், ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது ஒரு கடமையை வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வருகின்ற பொழுது அது எம்முடைய உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டது, எம்முடைய எண்ணங்களோடு சம்பந்தப்பட்டது, எம்முடைய வாழ்க்கையில் இபாதத்துகளோடு சம்பந்தப்பட்டது. ஹுகூகுல் இபாத் என்று வருகின்ற பொழுது அது எம்முடைய ஒழுக்கங்களோடு சம்பந்தப்பட்டது, நற்குணங்களோடு சம்பந்தப்பட்டது, எம்முடைய வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் சிறந்தவனாக அவன் கணிக்கப்படுவது அவனுடைய ஹுகூகுல் இன்சான், மனிதர்களோடு அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், படைப்புகளோடு எப்படி நடந்து கொள்கின்றான் என்ற விடயத்தை வைத்துதான் உலகத்திலே அவனுடைய சிறந்தவன் என்ற அந்த ஒரு பேரை அவன் பெற்றுக்கொள்கின்றான். உலகத்திலே அவன் எப்பொழுதோ தன்னுடைய இரண்டாவது அந்த கடமையான ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹுகூகுல் இன்சான், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவன் பால்படுத்துகின்ற பொழுது, அலட்சியமாக இருக்கின்ற பொழுது, இவைகளிலே இவன் குறையாக நடந்து கொள்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, இவன் அல்லாஹுடைய கடமைகளையும் அதற்குரிய கூலிகளையும் இவன் இழந்துவிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுகின்றார். உதாரணமாக, ஒருவர் தொழுகின்றார்,
தொழுகின்றார். தொழுகையில் பக்தியாக எந்த அளவென்றால் தஹஜ்ஜுடைய தொழுகையை கூட விடாமல் ஐங்கால தொழுகைகளை முறையாக உரிய நேரத்தில் குஷூவுடன், அதாவது நல்ல பேணுதலாக பக்தியாக தொழுது வருகின்றார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, தொழுவது அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ்வுடைய கடமை. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் நிறைய பாவங்களும் பாவச் செயல்களும் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. உதாரணமாக பொய் சொல்லக்கூடியவராக, புறம் பேசக்கூடியவராக, கோல் சொல்லக்கூடியவராக, பொய் சத்தியம் செய்யக்கூடியவராக, பொய் சாட்சி சொல்லக்கூடியவராக, அல்லது மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து மானங்களை போக்கி மற்றவருடைய விடயத்திலே அலட்சியமாக அநியாயமான முறையில் இவர் நடந்து கொண்டால் இவருடைய வாழ்க்கையிலே இவர் தொழுத அந்த தொழுகைக்குரிய கூலிகளையும் இழந்து விடுகின்றார். இவருடைய வாழ்க்கையிலே செய்த ஹஜ்ஜுடைய அந்த கூலிகளையும் இழந்து விடுகின்றார். உம்ராக்களுடைய கூலிகளையும் இவர் இழந்து விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை இரண்டு வகையாக பிரித்து எமக்கு கொடுத்திருப்பது, ஒவ்வொரு மனிதனும் எப்படி அல்லாஹ்வுக்கு அவன் இபாதத் செய்கின்றானோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றானோ, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகின்றானோ, இவன் இதே போன்று அடியார்களோடு, மனிதர்களோடு, படைப்புகளோடு தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி நல்ல மனிதனாக, பண்புள்ளவனாக அவன் மாற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றார்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? உலகத்திலே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகச்சிறந்த ஒரு கடமையாக இருக்குமாக இருந்தால், முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு இபாதத், ஒரு கடமையாக இருக்குமாக இருந்தால், அது நாம் பெற்றவர்களுக்கு செய்கின்ற உபகாரம், பெற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற முறைகள். ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றார்களோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கடுக்காக ஒவ்வொரு கடமைகளையும் சொல்லவில்லை. நீங்கள் அவர்களுக்கு உண்ணக் கொடுங்கள், உறங்கக் கொடுங்கள், உடுக்கக் கொடுங்கள், நீங்கள் வசதி வாய்ப்புகளை கொடுங்கள், இதர விடயங்களை செய்து கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லவில்லை, சுருக்கமாக சொன்னார்கள். ஹுமா ஜன்னத்துக்க வனாருக்க, அவர்கள் தான் உங்களுடைய சொர்க்கமும் அவர்கள் தான் உங்களுடைய நரகமும் என்ற பதிலை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பெற்றவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்பது எம்முடைய சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார். உலகத்திலே மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய நல்ல குணங்களோடு, நல்ல பண்புகளோடு, நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய முதலாவது இடத்திலே எம்முடைய பெற்றார்கள் இருக்கின்றார்கள். பிறகு எம்முடைய உறவுகள். இன்று மனிதர்களுடைய நிலைமைகளை பார்த்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மாஷா அல்லாஹ் பொதுவாக எல்லோரும் தொழுகின்றார்கள், நோன்பு பிடிக்கின்றார்கள், ஜக்காத்துடைய கடமையை இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை இவர்கள் ஜக்காத்தும் கொடுக்கின்றார்கள், சதக்காக்கள் கொடுக்கின்றார்கள், தவறாமல் உம்ராக்களுக்கு அடிக்கடி சென்று வருகின்றார்கள். ஹஜ்ஜுடைய கடமை வசதி இருப்பவர்கள் பல தடவைகளாக ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள். அங்கே கஅபத்துல்லாஹுடைய பிடவையை பிடித்து, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். கஅபாவை தவாம் செய்த வண்ணம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் அவர்களுடைய சொர்க்கம் வீட்டிலே அழுது கொண்டிருக்கும், அவர்களுடைய சொர்க்கம் வீட்டிலே கவலையோடு இருக்கும். பிள்ளைகளுடைய சொர்க்கங்கள் முதலாவது எம்முடைய கண்ணெதிரே நிற்கின்ற எம்முடைய பெற்றார்கள். சகோதரர்களே, உலகத்திலே நற்குணங்களில் மிகச் சிறப்புகளை பெற்ற பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வர்ணிக்கின்ற பொழுது, நபிமார்களுடைய நற்குணங்களில் பேசுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் எந்த அளவு நேசிக்கின்றார். உலகத்தில் அவர்களை விடவும் அல்லாஹ் யாரையும் நேசிக்கவில்லை. படைப்புகளில் சிறந்தவர்களாக பாவங்களே செய்ய மாட்டார்கள், ஈமானில் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையில் பாவங்களே இருக்காதே. நபிமார்கள் மாசூமீன்கள், அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சிறப்புகளை பற்றி, அவர்கள் தொழுகையாளிகள், அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவர்கள் இதை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் இபாதத்துகளை விடவும் பேசுகின்றார். நபிமார்களுடைய பண்புகள் என்று
என்று வருகின்ற பொழுது வபர்ரம் பிவாலிதைஹி, அவர்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். பெற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற பண்பை அல்லாஹ் நபிமார்களுடைய விடயத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணித்து சொல்லுகின்றான் என்றிருந்தார். பெற்றவர்கள் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. பெற்றவர்கள் என்பதை ஈடு செய்ய முடியாத ஒரு உறவு சகோதரர்களே. உலகத்திலே எங்களுடைய தாயையும் தந்தையும் இழந்து விட்டால் அந்த இடத்திலே எமக்கு ஈடு செய்வதற்கு யாருனாலும் முடியாது. அது எங்கு சென்றாலும் சரி, எத்தனை உறவுகள் இருந்தாலும் தலையை தடவி சொல்லுவார்கள், இதற்கு பிறகு எல்லோரையும் உன்னுடைய தாயாக தந்தையாக நீ நினைச்சவாறு வாழை என்று எம்முடைய ஆதரவாளர்கள் எமக்கு சொன்னாலும், அன்பார்ந்தவர்களே, தாய் என்ற அந்த உறவு இருக்கின்றதே, அந்த தந்தை என்ற உறவு இருக்கிறதே, உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு உறவாக இருக்கிறதே. இமாம்களுடைய சிஃபத்துகள், அவருடைய பண்புகள், அவருடைய தன்மைகளில் எம்முடைய மதுஹபுடைய இமாமான இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகம் போற்ற இமாமாக, உலகத்திலும் வானவர்களிடத்திலும் புகழ்பெற்ற இமாமாக இருந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பண்புகளை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய தாயோடு நடந்து கொள்கின்ற முறைகளில் ஒன்றாக ஒரு தடவை தாய் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் வந்து அமர்ந்து தாயுடைய இரு கால்களை பிடித்து முத்தமிடுகின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமாக தாய் எழுந்து, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகனே, உலகம் போற்றும் மேதையாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்த நீங்கள் ஏன் மகனே என்னுடைய காலை முத்தமிடுகின்றீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்கின்ற பொழுது அந்த மகனான இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பதிலை பாருங்கள். என்னுடைய அருமை தாயே, அத்தனை விடயங்களும் என்னுடைய சொர்க்கத்துக்காக அல்லவா? என்னுடைய சொர்க்கம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தான் என்னுடைய சொர்க்கம். உங்களுடைய காலை நான் முத்தமிடவில்லை என்றிருந்தால் அந்த சொர்க்கத்தை எப்படி அடைவது என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாம் பெற்றவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக சிறுவராயத்தில் இருந்தே ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்து எம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் சகோதரர்களே. எம்மிடம் எல்லாம் இருக்கும், சொத்து செல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள், ஆடம்பரங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கவலையோடு இருக்கின்ற பொழுது எம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் சொல்வதற்காக எம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய விடயத்திலே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை, நல்ல பண்புகளை கொடுக்கவில்லை. நீ ஒரு அறிவுள்ள பிள்ளையாக வளர்ந்து நீ என்னென்ன துறைகளில் நீ பெருபேறுகளை பெற்று நீ நல்ல தொழில் அதிபராக உலகத்திலே நீ புகழ் பெற்றவராக வர வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு உலக கல்விகளை எல்லாம் போட்டுகின்ற நிறைய பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை சிறுவராயத்தில் இருந்து வளர்த்து ஆளாக்கி இன்று அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று உலகத்துடைய ஆசைகளினால் பல வருடங்களாக தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்து அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஊழியம் செய்து உபகாரம் செய்து உள்ளங்களை வென்றெடுக்க தெரியாத நிறைய அறிவாளிகள் சகோதரர்களே, நிறைய செல்வந்தர்கள் உலகத்திலே இன்று எந்த அளவு எம்மிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் ஆகிரத்துக்குரிய சொர்க்கத்துக்குரிய செல்வங்களாக எம்முடைய பெற்றவர்கள் எம்முடைய பக்கத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதைவிட ஒரு மோசமான வாழ்க்கை எமக்கு வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒரு ஆலிமாக இருந்தார். வெளிநாட்டிலே அவருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 8-10 லட்சத்தை ஒரு மாதத்தில் இலகுவாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். உண்மையில் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய நல்ல குணங்களை கண்டிருந்தேன். ஒரு தடவை நான் கேட்டேன், ஏன் நீங்கள் வெகு விரைவாக வந்து விட்டீர்கள்? இன்னும் இருந்திருந்தால் நிறைய சம்பாதிச்சிருக்கலாமே என்று கேட்டபொழுது சொன்னார், இல்லை ஹசரத், என்னுடைய உம்மாவுக்கு கொஞ்சம் சுகஈனமாக இருக்கின்றார். என்னுடைய உம்மாவை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்று என்னுடைய நஃப்ஸோடு நான் பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்து இப்பொழுது நான் நாட்டில் இருக்கின்றேன், உம்மாவோடு இருக்கிறேன் என்று உம்மா உம்மா என்று தன்னுடைய தாயுடைய விடயத்திலே அந்த அளவு பேசுகிறார். 2, 3, 4 வருடங்களாக தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் எமக்கு தொலைபேசியிலே என்னுடைய தாய் இறந்து விட்டார் ஹசரத், துஆ செய்து கொள்ளுங்கள் என்றார். நான் சொன்னேன், உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும். உங்கள் இருவர்கள்
அவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கட்டும் என்று அன்பார்ந்தவர்களே, வயது முதிர்ந்த எம்முடைய பெற்றாருடைய விடயத்தில் குர்ஆன் சாதாரணமான எச்சரிக்கைகளை சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை அன்றி யாரையும் நீங்கள் ஒருவராக நீங்கள் வணங்காதீர்கள், இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சகோதரர்களே. அல்லாஹ் எமக்கு தீர்ப்பளிக்கின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அவருடைய கடமைகளாக எதை சொல்ல வேண்டும்? நீங்கள் தொழுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், நீங்கள் திக்ர் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று தன்னுடைய கடமைகளை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. இரண்டாவதாக சொல்லுகின்றார், தன்னுடைய வணக்கத்தோடு தன்னுடைய வஹ்தானியத்துடைய அந்த விடயத்தோடு இரண்டாவதாக அதே தொடரில் இறைவன் சொல்வதாக இருந்தார், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய பெற்றார்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருக்கிறது, கட்டளையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே என்னதான் அமல் இபாதத்துகள் இருந்தாலும் சரி, பெற்றவர்களுடைய விடயத்தில் குறையாக இருப்போமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமல் இபாதத்துகளுக்குரிய கூலிகளை, அதனுடைய சவாபுகளை நாங்கள் இழக்க நேரிடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடைய பெற்றார்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ அவர்கள் வயது முதிர்ந்தால் வலா தகுல்லஹுமா உஃப் வலா தகுல்லஹுமா உஃப். உஃப் என்ற வார்த்தை கூட நீங்கள் உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள். இமாம்கள் சொல்லுகின்றார்கள், உஃப் என்ற வார்த்தை இருக்கிறதே, உஃப் உஃப் என்ற வார்த்தை இருக்கிறதே அன்பார்ந்தவர்களே, அதை விடவும் ஒரு சிறிய ஒரு இழிவான வார்த்தை இருந்திருக்குமாக இருந்தால் இறைவன் அதை பயன்படுத்தி அந்த இடத்திலே சொல்லி இருப்பார். சி என்று நாங்கள் சொல்கின்றோமே, சி என்ற வார்த்தை இது நாம் சொல்வது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கின்றார், வலா தகுல்லஹுமா உஃப். நீங்கள் உஃப் என்ற வார்த்தை கூட உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறு பராயத்தில் எம்முடைய பெற்றார்கள், எம்முடைய தாய் எங்களை பெற்றெடுப்பதற்கு முன்பே எம்முடைய தாய் என்னென்ன சிரமங்களை எல்லாம் பட்டிருப்பார்கள் என்று யாருக்கு சொல்ல முடியும் சகோதரர்களே? உலகத்திலே நாங்கள் இருக்கவில்லை, வாழ்க்கை வாழவில்லை, தாயுடைய வயிற்றிலே குழந்தை தரித்து விட்டது என்று ஒரு நற்செய்தி தாய்க்கு தெரிந்தவுடன் உலகத்திலே அதை விடவும் பட்டிருக்கின்ற சந்தோஷம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. அதற்கு பிறகு தான் விரும்பிய உணவை உண்ண முடியாது, தான் விரும்பியவாறு உறங்க முடியாது, தான் விரும்பியவாறு பயணங்கள் சொல்ல முடியாது. கேட்டால் சொல்லுவார்கள், வயிற்றிலே இருக்கின்ற குழந்தைக்கு சரியில்லை என்று. சுப்ஹானல்லாஹ், குழந்தை தரித்ததில் இருந்து ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, அதை இறைவனே சொல்கின்றானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவனுடைய தாய் அவனை வயிற்றிலே சிரமத்துக்கு மேலால் சிரமப்பட்டவளாக சுமந்து, சுப்ஹானல்லாஹ், அந்த தாய் 10 மாதங்கள் சுமந்து அந்த தாய் தன்னுடைய எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்து பெற்றெடுக்கின்ற பொழுது, உலகத்திலே நாங்கள் பிறக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் எம்முடைய தாய் பட்ட அந்த வேதனை இருக்கிறது, அந்த கஷ்டம் இருக்கிறது, ஆ என்ற அந்த அழுகையின் சத்தம் இருக்கிறது. உலகத்தில் 1000 வருடங்கள் வாழ்ந்து தாய்க்கு ஹிதுமத் செய்து ஊழியம் செய்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருக்குமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, பெற்றவர்களுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்து இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எம்முடைய பெற்றவர்கள் அன்று எங்களை சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறு வயதிலே எமக்கு அழகாக எம்மலை வளர்த்தி இந்த இடத்திலே இன்று நாம் அறிவாளிகளாக, சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, செல்வந்தர்களாக இருப்பதாக இருந்தால் இதற்கெல்லாம் எம்முடைய பெற்றவர்கள் காரணம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நிறைய இடங்களிலே இன்று பெற்றவர்களை இழந்தவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனால் பெற்றவர்கள் பக்கத்திலும் இல்லை. அவர்களுக்கு செய்தி போய் சேருகிறது, உங்களுடைய பெற்றார்கள் இறந்து விட்டார்கள். அப்படியா, பெற்றவர்களின் பெயரில் அதை செய்யுங்கள், நான் கொஞ்சம்
1000 பணத்தை அனுப்புகின்றேன், இதை செய்யுங்கள் என்று பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கலாம் என்று நினைத்து விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றார், உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் தினம்தோறும் இந்த துஆவை கேளுங்கள். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறுவராயத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றார்கள் எப்படி எனக்கு இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று யா அல்லாஹ் என்னுடைய பெற்றார்களுக்கு நீயும் இரக்கம் காட்டுவாயாக என்று இறைவனே எமக்கு வார்த்தைகளை துஆக்களை சொல்லித் தருவதாக இருந்தார். எம்முடைய பெற்றார்களுக்கு நாங்கள் எத்தனை தடவை துஆ கேட்டிருப்போம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் பெற்றார்கள் இருப்பவர்கள் தான். ஒன்று, அவர்கள் உயிரோடு எம்மோடு இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் மரணித்து எம்முடைய உணர்விலே கபரிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெற்றவர்கள் மரணித்ததன் பிறகு அல்ல சகோதரர்களே, அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி பெற்றவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பெற்றவர்களுக்காக கரமேந்துவதற்கு தகுதி இல்லாதவர்களாக பிள்ளைகளாக நாம் இருந்தால் உலகத்தில் நம்மை போன்ற கெட்டவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. ஒவ்வொருவர்களும் உள்ளத்தில் கரம் வைத்து சொல்லுங்கள், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய பெற்றார்களுக்கு தினம்தோறும் நான் எத்தனை தடவை துஆ செய்திருப்பேன். இன்று என்னுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமே என்னுடைய உம்மாவினால் என்னுடைய வாப்பாவினால் என்று நினைக்கக்கூடிய நாம் சகோதரர்களே, எம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் எத்தனை தடவை துஆ செய்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர் இருக்கின்றார்கள், தன்னுடைய பெற்றவருடைய கபர்கள் கூட தெரியாது, மக்பராக்கள் கூட தெரியாது, பெற்றவர்களை எங்கு அடக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே பெற்றவருடைய கபர்களை ஜியாரத்து செய்வதை இஸ்லாம் இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றது. அதை நிறைய குடும்பங்களில் நாங்கள் கண்டு வருகின்றோம். குடும்பம் குடும்பமாக ஜும்ஆவுடைய நாளிலே பெற்றவருடைய மக்பராவுக்கு சென்று அங்கே ஓத வேண்டிய ஓதல்களை எல்லாம் ஓதி பெற்றவர்களுக்காக கரமேந்தியா அல்லாஹ், என்னுடைய பக்கத்தில் இல்லை என்றிருந்தாலும் யா அல்லாஹ் அவர்கள் உன்னிடத்திலே வந்திருக்கின்றார்கள், கபருடைய வாழ்க்கையை இலகுபடுத்துவாயாக, கபரை சொர்க்கத்தின் சோலையாக ஆக்குவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, சொர்க்கத்துடைய நறுமணங்கள் வீசும் கபராக என்னுடைய தாயுடைய தந்தையுடைய கபர்களை ஆக்குவாயாக என்று எத்தனை தடவை மன்றாடிருப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் முடித்த மனைவிமார்களை எல்லாம் ராணிகளாக வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. பிள்ளைகளை எல்லாம் ராஜாவாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உலகத்திலே எம்முடைய சொர்க்கமே எம்முடைய தாய் என்றிருந்தால், எம்முடைய சொர்க்கமே எம்முடைய பெற்றவர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றவருடைய விடயத்தில் நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள் ஒன்று மார்க்கங்கள் தெரியாததினாலோ அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய குணங்களே அப்படியோ. அன்பார்ந்தவர்களே, முதியோர் இல்லங்கள் என்று சில முதியோர் இல்லங்களை கட்டி வைத்து பிள்ளைகள் இருப்பார்கள், பல பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் பார்ப்பதற்கு அந்த பாக்கியமற்றவர்களாக முதியோர் இல்லங்களில் பெற்றவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை இரவு 12 மணி என்று நினைக்கின்றேன், ஒரு பாதை ஓரமாக ஒரு ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு தாய் யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார். இஸ்லாமிய ஒரு தாய். அந்த தாயின் பக்கத்தில் சென்று கொஞ்சம் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்தது. பக்கத்தில் சென்று, நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் கூட கரமே நிற்கின்றீர்களே, யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு அப்படி என்ன தேவை இருக்கிறது? பசியாக இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டபொழுது அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு அது நோயுற்று இருக்கின்றார், நிறைய பண வசதி தேவையாக இருக்கிறது மருந்துக்கு, ஆனால் எமக்கு அந்த வசதிகள் கிடையாது. யாரிடம் சென்றாலும் 10ஐயும் 20ஐயும் 50ஐயும் 100ஐயும் கொடுத்து தான் அனுப்புவார்கள். தினம்தோறும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னின்ன செலவு இருக்கிறது என்று அந்த தாய் இரவு 12 மணிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் யாசகம் கேட்பது பிள்ளைகளுக்கு என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளை பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒவ்வொருவர்களும் உள்ளத்தில் கரம் வைத்து சிந்தியுங்கள். வீட்டிலே ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, எந்த தாயாவது சமைத்த உணவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பு, பிள்ளைகள் உண்ணுவதற்கு முன்பு அவர்கள் உண்டிருப்பார்களா? இல்லவே இல்லை சகோதரர்களே. முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். சிறிய வயதிலே பிள்ளைகள் கிடைத்து 6 மாதங்கள் 1 வருடங்கள் என்றிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது.
நல்லது கெட்டது தெரியாது, இரவு பகல் தெரியாது என்று இருக்கின்ற பொழுது எந்த இடத்தில் மனம் கழிக்க வேண்டும், எந்த இடத்தில் சலம் கழிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. பிள்ளையுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கொஞ்சமேனும் தட்டியிலே அவர் சோத்தை போட்டு உண்ணுவதற்காக எடுக்கின்ற அந்த நேரத்திலே எல்லோரும் உண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளை அழுகின்ற சத்தத்தை கேட்டால் தாய் மாத்திரம் உணர்ந்து உண்ணுகின்ற உணவை அப்படியே வைத்துவிட்டு பக்கத்தில் சென்று அந்த பிள்ளையை பார்த்து அதற்கு பால் கொடுக்க வேண்டுமா, அசுத்தமாக இருக்கிறதா, சுத்தம் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய கடமைக்கு முன்பு, நோன்புடைய கடமைக்கு முன்பு, எம்முடைய இதர இபாதத்துகளுக்கு முன்பு தாயுடைய கடமைகளை இறைவன் ஏன் இந்த அளவு எமக்கு வலியுறுத்துகிறான் என்பதனை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பெற்றவர்கள் என்பது உலகத்திலே ஈடு செய்ய முடியாத ஒரு உறவு, ஈடு செய்ய முடியாத ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்று அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நிறைய சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோடு இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறது என்று. ஏனென்றால் யுத்தத்தில் கலந்து கொள்வதனால் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையூட்டக்கூடிய நிலைமையை வைத்து சஹாபாக்களிடத்தில் வந்து கேட்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அப்படியாக இருந்தால் நீங்கள் போர் ஆயுதங்களோடு நீங்கள் ஏந்தி வாருங்கள் என்று. முதலாவதாக கேட்பார்கள், உங்களுக்கு பெற்றார்கள் இருக்கின்றார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெற்றார்கள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு ஹிதமத் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று. அன்பார்ந்தவர்களே, பெற்றவர்களுடைய விடயத்தில் உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ, அலட்சியம் செய்வார்களோ, அவர்களுடைய தண்டனைகளை அல்லாஹ் உலகத்திலே கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பெற்றவர்கள் எம்முடைய உலகத்துடைய சொர்க்கமும் ஆகிரத்துடைய சொர்க்கம் என்பதனை உணர்ந்து எம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விடயங்களுக்கு முன்பு பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பிள்ளைகளுடைய ஆசைகளுக்கு முன்பு, மனைவிமார்களுடைய ஆசைகளுக்கு முன்பு பெற்றவர்களுடைய அந்த கடமைகள், ஆசைகளை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அழகான வீட்டை கட்டுகின்றார், கேட்டார், சொல்லுகின்றார், என்னுடைய மனைவியுடைய ஆசையாக இருக்கிறது, எல்லாம் அவருடைய திட்டங்கள் தான் என்று. அந்த நேரத்திலே அந்த வீட்டுக்கு பின்புறமாக ஒரு அறை இருக்கும். அந்த அறை ஒரு சாதாரண அறையாக, ஒரு சிறிய அறையாக, சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அறையாக இருக்கும். கேட்பார்கள், இந்த அறை யாருக்கு, இந்த அறை யாருக்கு? இது என்னுடைய வயது முதிர்ந்த என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு. அவர்களுக்கு பேச தெரியாது, யாராவது வந்தால் உலர்த்தி விடுவார்கள், அதனால் அவர்கள் வீட்டிலே பின்புறமாக அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, எம்முடைய வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது. வாலிப பருவத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுடைய பெருமதிகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்து பெற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக அந்த பருவத்திலே பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அறிவுள்ள பிள்ளைகளை விட ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் தான் எமக்கு தேவை என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அல்லமல் இல்ம லிஃபாஜிரின் கமன் கல்லதல் யாக்கூத ஹுனுக்கல் உனுக்கல் ஹனாசீர். யாரெல்லாம் கெட்டவர்களுக்காக கல்விகளை கற்றுக் கொடுக்கின்றார்களோ, கெட்டவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அந்த விடயம் இருக்கிறதே, அது கழுதைகளுடைய, பன்றிகளுடைய கழுத்திலே முத்து மாலைகளை கோர்ப்பது போன்று என்று ஒரு இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பிள்ளைகள் அறிவுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றார்களா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றார்களா? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது, அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய இபாதத் எது? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் தொழுகையுடைய கடமையை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது. கேட்டார்கள், இரண்டாவது எது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதர இபாதத்துகளை சொல்லவில்லை. சொன்னார்கள், பிர்ருல் வாலிதீன், உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு வாலிபருடைய சம்பவம் யாது வருகிறது. பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில நாட்கள்
நாட்களுக்கு முன்பு அந்த வாலிபருடைய தாய் சில முறைப்பாடுகளை சொன்னார். வாலிபரை பாதையில் கண்டால் என்றோ ஒரு நாளாவது பேச வேண்டுமே, சில புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே என்று ஒரு தடவை அந்த வாலிபரை கண்டபொழுதோ நான் சொன்னேன், உங்களுடைய உம்மாவுடைய விடயத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சில வீடுகளுக்கு சென்று வேலை செய்து பணங்களை சேகரித்து வந்து எல்லா பணங்களையும் உங்களுக்குத்தானே செலவு செய்கின்றார். உங்களுடைய தாய் இத்தனை சிரமங்களோடு இருக்கின்ற பொழுதோ நீங்கள் உங்களுடைய உம்மாவுடைய விடயத்திலே நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது, ஹஸ்ரத் என்னுடைய உம்மாவை பற்றி பேச வேண்டாம், உம்மாவை பற்றி பேசினாலே எனக்கு எரிச்சலாக வருகிறது, எனக்கு கோபம் வருகிறது என்று 20 வயதுடைய ஒரு வாலிபர் இஸ்லாமிய ஊர்களில் வாழக்கூடிய, தொழுகையுடைய அதானுடைய சத்தங்கள் கேட்கக்கூடிய, தினம்தோறும் பயான்களுடைய சத்தங்கள் கேட்கக்கூடிய ஊர்களில் வாழக்கூடிய இஸ்லாமிய வாலிபருடைய நிலைமைகள் இவ்வாறு இருக்குமாக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இபாதத்துகள் என்று வருகின்ற பொழுது வெறுமனே தொழுகையோடும் குர்ஆனோடும் நோன்போடும் உம்ரா ஹஜ்ஜுகளோடும் என்று நாங்கள் நினைத்து விடாமல் எம்முடைய பண்புகள், எம்முடைய ஒழுக்கங்களை சீராக நல்ல குணமுள்ளவர்களாக, நல்ல நடத்தை உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக நாங்கள் எம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து எல்லா பண்புகளையும் பெற வேண்டுமாக இருந்தால், விசேஷமாக பக்கத்திலே இருக்கின்ற எம்முடைய பெற்றார்களுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து அல்லாஹ்வுடைய அந்த உயர்தரமான சொர்க்கத்தையும் சொர்க்கத்தின் இன்பங்களை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எம்முடைய ஊர்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், கண்ணூர்கள் அனைத்தில் இருந்தும் அவர்களையும் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சுமக்க முடியாத கடன் பிரச்சனைகளை கொடுத்து எங்களை அவமானப்படுத்தி எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். தாங்க முடியாத நோய்களை கொடுத்து எங்களையும் எம்முடைய உறவுகளையும் நீ சிரமப்படுத்தி எம்முடைய உயிர்களை கைப்பற்றி விடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்முடைய பெற்றார்களுக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. யார் யாருடைய பெற்றார்கள் எல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை நீ சொர்க்கத்தின் சோலைகளாக ஆக்கிடுவாயாக, சொர்க்கத்தின் நறுமணங்கள் வீசும் கபராக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், பெற்றவர்களுக்காக தினம்தோறும் கரமேந்தி உன்னிடத்திலே ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற நீ கற்றுத்தந்த அந்த துஆவை ஓதக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக, சிறந்தவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.